எல்லாம் புகழும் இறைவனுக்கு. ஹாய் மக்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஏஆர்டி கிளாசிக் கிச்சன். இப்போ பார்க்க போறது பானிபூரி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருள் பார்க்கலாம். மிளகாய் தூள், மஞ்சள் தூள், தனியா தூள் தேவைக்கேற்ப 1 டீஸ்பூன், ஒயிட் சுகர், ப்ரௌன் சுகர் 3 டீஸ்பூன். பானிபூரி வத்தல் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை, உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் நீக்கி வச்சிருக்கேன். 10 பச்சை மிளகாய், 2 பெருவெங்காயம் மெலிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 துண்டு இஞ்சி, சீரகம் தூள் தேவைக்கேற்ப, பெருங்காயம் தூள் தேவைக்கேற்ப, புளி கரைசல் 50 கிராம். முதல்ல டர்மரிக் சட்னி ரெடி பண்ணிக்கலாம். சீரகம் தூள் 1/2 டீஸ்பூன், ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கலாம், ஒயிட் சுகரும் சேர்த்துக்கலாம், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் தனியா தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, பெருங்காயத்தூள் தேவைக்கேற்ப போட்டுக்கலாம். போதும். இந்த இஞ்சி தட்டி எடுத்துக்கலாம். இஞ்சி தட்டி எடுத்தாச்சு. இதில் சேர்த்துக்கலாம். அடுப்பில் வச்சுக்கலாம். அடுப்பில் வச்சாச்சு. நல்லா கொதிச்சு நல்லா சுண்டணும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். நாலு பெரிய உருளைக்கிழங்கு, 2 சின்ன உருளைக்கிழங்கு நல்லா இதை மசிச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு மசாச்சாச்சு. 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்தாச்சு. மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், தனியா தூள் 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன். வெங்காயம் மசிச்சுக்கணும். போதும். இதெல்லாம் சேர்த்துக்கலாம். எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு வேக வச்ச உப்பு போட்டு தான் வேக வச்சோம். அதனால இப்போ உப்பு போட வேண்டாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மூடி வச்சுக்கலாம். கிரீன் மசாலா வாட்டர் ரெடி பண்ணிக்கலாம். இஞ்சி சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி தண்டோட சேர்த்துக்குங்க. அப்போதான் நல்லா இருக்கும். பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். சீரகம் தூள் 1/2 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். தண்ணி போட்டு நல்லா அரைச்சாச்சு. வடிகட்டிக்கலாம். நல்லா அமர்த்தி விட்டுக்கலாம். இன்னொரு தடவை அரைச்சிக்கலாம். தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். வடிகட்டிக்கலாம்.
2 முறை அரைச்சி வடிகட்டினா போதும். இது வேண்டாம். இது வரைக்கும் 1 லிட்டர் தண்ணி சேர்த்தாச்சு. இன்னும் 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாம். போதும். உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். உப்பு கம்மியாக இருக்குது, சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பானிபூரிக்கு கிரீன் மசாலா தண்ணி ரெடி ஆயிடுச்சு. பானிபூரி வத்தல் வறுத்து எடுத்துக்கலாம். மிதமான சூட்டில் வறுத்து எடுத்தாதான் உப்புலாம் வரும். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க. போட்ட உடனே இப்படி கிளறி விட்டாதான் உப்புலாம் வரும். உப்புலாம் வரைஞ்சிச்சுன்னு டக்குன்னு எடுக்கக்கூடாது. கொஞ்சம் ஃப்ரை பண்ணணும். இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும். இதே மாதிரி எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். புளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. எப்படி திக்காக வந்திருக்கு பாருங்க. இந்த மாதிரி திக்காக இருந்தால் தான் புளி சட்னி சூப்பராக இருக்கும். புளிப்பு, காரம், இனிப்பு எல்லாமே சேர்ந்து இருக்கும் இதில். இப்போ வடிகட்டிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வெடிக்கட்டிக்கணும். இது வேண்டாம். பானிபூரி, உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்கு, கிரீன் மசாலா தண்ணி, புளி சட்னி எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பானிபூரி எப்படி பரிமாறலாம்னு பார்க்கலாம். பானிபூரி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. Thank you for watching.